சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம், மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டணமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதி வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அதுல பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களான்னு யோசிங்க. வெறும் விஐபி தொகுதியில விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும், இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார்கள். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க ஐயா. இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி, யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன்.